இன்றைய தலைப்பு செய்திகள். சென்னையில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும், புயல் நிவாரணத்திற்கு போதிய நிதி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. தேசத்தந்தை காந்தியின் தனிப்பட்ட செலவுக்காக 1930 முதல் பிரிட்டிஷ் அரசாங்கம் ரூபாய் 100 வழங்கியதாக பதிவு ஒன்று வைரலாகி வருகிறது. இது உண்மையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதியின் 179 நூல்கள் நாட்டுடைமை செய்யப்பட்டதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். திருப்பதியிலிருந்து சென்னைக்கு போதைப் பொருள் கடத்த முயற்சி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருத்தணி அருகே போலீசார் வாகன தணிக்கையில் இருந்தபோது கஞ்சா கடத்தி வந்த நபரை மடக்கி பிடித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை மூட்டை மூட்டையாக லாரிகளில் கொண்டு வந்து நெல்லை அருகே நடுக்கல்லூர், கொண்டா நகரம், சுத்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் துரை ரகுபதி, வயது 30. இவர் பழைய கார்களை அடமானம் வைத்து வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருகின்றார். கார் விற்க வந்த இடத்தில் தொழிலதிபரை தாக்கி கார் செல்போன் பறித்து சென்னையில் அட்டகாசம் அரங்கேறியுள்ளது. உணவு படைக்கும் கடவுள்களை போராட தூண்டாதீர் என்று ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்பூர் சாய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அமித்ஷா பேச்சு முதல் டங்ஸ்டன் சுரங்கம் வரை அதிரடியாய் திமுக தீர்மானங்களை நிறைவேற்றியது. சென்னை கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் 3வது தெருவில் வசித்து வருபவர் 31 வயதான திவ்யா. இவருக்கு 4½ வயதில் ஒரு மகனும் 1½ வயதில் ஒரு மகனும் இருக்கின்றனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கு பெருங்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவருடன் திருமணம் ஆகியுள்ளது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்த நிலையில் 2 குழந்தைகளின் கழுத்தையும் அறுத்து நெஞ்சை பதற வைக்கும் செயலை கொடூர செயல் செய்துள்ளார். ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக பல சிறப்பு திட்டங்களை முதல்வர் மு. ஸ்டாலின் நிறைவேற்றி வருவதாகவும் அவற்றின் பயனாக ஆதி திராவிட பழங்குடியின சமுதாயத்தினர் கல்வி, தொழில், பொருளாதாரங்களில் விரைந்து முன்னேறி வருகின்றனர் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 200 இடங்களில் ஏன் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற இன்றே புறப்படுவீர் என்று திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தன்னுடைய மகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறி மதுரை மத்திய சிறையில் உதவி ஜெயிலராக பணியாற்றி வரும் பாலகுருசாமியை பெண் ஒருவர் தாக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரை சிறை ஜெயிலர் மீது பெண் பாலியல் புகார் தெரிவித்துள்ள நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை பள்ளிக்கரணை ஆதிபுரீஸ்வரர் கோயில் எதிரே இன்று அதிகாலை மதுபோதையில் இருந்த இருவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றுள்ளனர். அப்போது நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலை தடுப்பில் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மின் விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. தேனியில் இன்றும் தொடரும் குழந்தை திருமணம். ஆண்டிப்பட்டி அருகே 14 வயது சிறுமிக்கு கொடுமை நடந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மீண்டும் கேரள மாநிலத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. விசிகாவுக்கு 25 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று துணை பொதுச் செயலர் வன்னியரசு விறுவிறுப்பு பேட்டி அளித்துள்ளார். கடலூரில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த பேருந்து மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 27 பேர் காயமுற்ற நிலையில் ஒருவர் பரிதாபமாக பலியாகினார். தேவதையை கண்டேன் முதலான பல சீரியல்களில் நடித்தவர் ஈஸ்வர் சின்னத்திரை நடிகர் சங்கத்திலும் பொறுப்பில் இருக்கிறார். இவரும் சீரியல் நடிகை ஜெயஸ்ரீயும் திருமணம் செய்து வாழ்ந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து செட்டில்மெண்ட் முடிந்தது, நானும் ஜெயஸ்ரீயும் முறைப்படி பிரிந்து விட்டோம் என்று சீரியல் நடிகர் ஈஸ்வர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் செல்வகுமரன், வயது 30. சென்னை செம்பியம் காவல் நிலைய முதல்நிலை காவலர். மதுபோதையில் மரமேறிய போது போலீஸ் உயிரிழந்துள்ளார். சிவில் சர்வீஸ் நேர்மையாக இருக்கும் வரை நாட்டின் ஜனநாயகத்தை தொட முடியாது என்று முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை பேசியுள்ளார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி சென்ற ஆம்னி பேருந்து கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பாஜக மற்றும் எதிர்க்கட்சியினர் மக்கள் பலத்துடன் இல்லை என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியும் நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள தாமதத்தால் பணிகள் பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் விடுமலை அடுத்துள்ளது குறிஞ்சிக்கோட்டை. அப்பகுதியில் உள்ள மானுப்பட்டி என்ற இடத்தில் சாலையோரத்திலேயே அமைந்திருக்கும் குட்டையில் சடலங்கள் 3 கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவம் அறிந்து அங்கு சென்ற போலீசார் குட்டையில் மிதந்த ஒரு பெண், 2 ஆண்கள் என 3 பேரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
ஐயப்பனுக்கு மாலை அணிவித்திருந்த நிலையில் அதை கழட்டி வைத்துவிட்டு காதலிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க சென்ற போது 3 உயிர்கள் பரிதாபமாக பறிபோனது. சட்டப்பேரவை உறுப்பினர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மாநில அரசு கல்வியில் அரசியல் செய்கிறது என்று பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் எதிரொலியாக அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் விபத்து நடந்த இடத்திற்கு செல்ல 3 நாட்களுக்கு தடை விதித்து தொழிற்சாலைகள் பாதுகாப்பு இணை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர் மழை பூச்சி தாக்குதல் காரணமாக வெல்லம் தயாரிப்பு பணி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் டிசம்பர் 29, 30 தேதிகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக வருகை தரும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பளிக்க வேண்டுமென அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். செங்கோட்டை திருச்செந்தூர் பாசஞ்சர் ரயில்கள் புறப்படும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே ரயில் பாதையில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உட்பட 4 பேருக்கு சிறை தண்டனை வழங்கி மதுரை சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு நடைமுறைகள் ஆகியவை முடிந்த பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு மத்திய அரசு ரூபாய் 26,000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தென்காசி கடையம் அருகே விவசாயி கொடூர கொலை செய்யப்பட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையில் விவசாயிகளை திரட்டி பாமக முற்றுகை போராட்டம் நடத்தும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இங்கு யாரையாவது யாரும் வெட்டினால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என்று ரகுபதி தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸை முன்னிட்டு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி கொச்சுவேலிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. புதுச்சேரி சபாநாயகருக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியை அடுத்த திருவெரும்பூர் குட்செட் சாலையை சேர்ந்தவர் பழனிவேல், வயது 70. கூலி தொழிலாளியான இவர் திருச்சியை சேர்ந்த தலா 8 வயதுடைய 2 சிறுமிகளுக்கு அவ்வப்போது தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்துள்ள நிலையில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தகவல் வெளியானது. முதியவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளில் UGC நெட் தேர்வு நடத்தக்கூடாது என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கடிதம் அனுப்பியுள்ளார். ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பையில் வங்காளதேசத்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றது. 3வது ஒருநாள் போட்டி பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோத உள்ளன. பார்டர் கவாஸ்கர் டிராபி, விராட் இன்னும் 2 சதங்கள் அடிப்பார் என்று முன்னாள் வீரர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பும்ரா தனி ஒருவராக போராடுகிறார் என்று ரவி சாஸ்திரி பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 56,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,100 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் பள்ளிகளில் இணையதள சேவை பெறும் பள்ளிகளில் மொத்த கட்டண நிலுவைத் தொகை 1.5 கோடியை கடந்துள்ளதால் தமிழகம் முழுவதும் உள்ள 3,700க்கும் மேற்பட்ட அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கான இணைய இணைப்பு துண்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வந்துள்ளது. விராலிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சனிக்கிழமை ஒரே நாள் இரவில் 107 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கனமழை பெய்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்வது முற்றிலுமாக குறைந்து அதிகாலையில் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.